மறந்து போன அன்பு. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. அன்புள்ள கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அன்பு மட்டுமே. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவர் நம்முடைய அன்புக்காக இயங்குகிறார் என்பதை நாம் அறிவோமா? கர்த்தர் அன்று எபேசு சபையை நோக்கி பார்த்து துக்கத்தோடு சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபை மிக அருமையான சபையாக இருந்தது. வளர்ச்சி அடைந்த சபையாயிருந்தது. பல ஊழியர்களை கட்டி எழுப்பிய சபையாக இருந்தது. ஆனால் அந்த சபை கர்த்தர் மேல் வைத்த அன்பை விட்டுவிட்டது. தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் பல மேன்மைகள் இருக்கலாம். நீங்கள் நன்றாய் படித்திருக்கலாம். நல்ல பெற்றோர் உங்களுக்கு இருக்கலாம். நண்பர்களை சேகரிக்கக்கூடிய திறமை இருக்கலாம். நல்ல ஞானம், அறிவு, விவேகம், புத்தி எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மேல் உங்களுக்கு அன்பு இல்லை என்றால் இவைகளெல்லாம் பலிபீடத்தில் உள்ள வெறும் சாம்பலாகத்தான் இருக்கும். உங்கள் உள்ளத்திலே பற்றி எரிகிற தெய்வீக அன்பு இல்லாமல் போனால் மற்ற மேன்மைகள் எல்லாம் குப்பையும் சாம்பலும் தான். கல்வாரி அன்பு உங்களுக்குள் பற்றி எரிகிறதா? கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு போதிய நேரம் ஒதுக்கி இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பேதுருவை பார்த்து துக்கத்தோடு, பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். வானாதி வானங்களை உண்டு பண்ணின தேவனாயிருந்தாலும் உடைய உள்ளம் நம்முடைய அன்புக்காக ஏங்குவதை பாருங்கள். இயேசு பேதுருவினிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்பதற்கு முன்பாகவே தன்னுடைய அன்பை பேதுருவுக்கு வெளிப்படுத்தி விட்டார். பேதுருவுக்காக சிலுவை சுமந்து முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் சிந்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி அன்புக்கு அவர் இலக்கணமானார். அந்த அன்பை வெளிப்படுத்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அதன் பின்பு இயேசு சீமோனை பார்த்து, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். 3 முறை திரும்ப திரும்ப தொடர்ந்து அவ்விதமாய் கேட்டதினாலே பேதுருவினுடைய உள்ளம் உடைந்தது. கண்ணீரோடு கூட, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களில் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று உண்டு என்றால் அது நீங்கள் அவரை சிநேகிக்கிறீர்கள் என்கிற வார்த்தையைத்தான். நீங்கள் அவரை நேசித்தால் என்ன செய்வீர்கள்? எப்போதும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். அவருடைய பாதப்படியை இடைவிடாமல் நாடுவீர்கள். அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மனம் திறந்து ஜெபிப்பீர்கள்.